Taste the Daily. இந்த ட்ரெண்ட் வந்து இந்த பிரச்சார தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த லாஸ்ட் 2 நாட்கள்ல கடைசி 2 நாட்கள் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இந்த முறை மாறுமா? இல்ல, மக்கள் வந்து சடனா வந்து அவங்க மனசை மாத்திப்பாங்கன்னு தோணல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் 18வது பாராளுமன்ற தேர்தல் சுதந்திர இந்தியாவோட வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். நம்ம இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம ஜனநாயக விழுமியங்களோட முன்னே செல்வோமா அல்லது வேறு திசையில் செல்வோமா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுற தேர்தல். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகம். மக்களை வந்து நம்ம குறைச்சி எடப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து அந்த நம்ம இந்தியா மாதிரி வந்து இன்கம் டிஸ்பேரிட்டி உள்ள, அப்புறம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டிஸ்பேரிட்டி உள்ள நாடுகளில் நம்ம நினைக்கக்கூடும் அவங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு. பட் அவங்க வந்து தே ஹவ் ஆல்வேஸ் ஆக்டட் ஸ்மார்ட்லி. நீங்கள் 1980 எடுத்துக்கங்க, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்னால சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி ஆட்சி கொண்டு வராங்க. எதிரணி வந்து பயங்கர கூட்டணியோடு இருக்குது. அது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அந்த மக்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு தே நோ வாட் தே ஆர் டூயிங். அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு எப்போதுமே இருக்குது. அதுவும் அந்த நேட்டிவ் விஸ்டம்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக பிஹெச்டி ஐஐடியில் படித்தவங்கள விட எதுவுமே படிக்காதவங்களுக்கு அந்த பெரிய விஷயங்களை கட்டுடைச்சு இதுக்காக நான் இப்படி ஓட்டு போடுவேங்கன்னு சொல்கிற அந்த திறமை இருக்குல்ல, நம்ம பாராட்டி ஆகணும். அதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்க்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த 1 vote 1 வேல்யூங்கிறத வந்து அவங்க டிட்டர்மின் பண்ணாங்க பாருங்க. ஆரம்பத்தில் இந்த யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம். அப்போ வந்து நம்ம லிட்ரஸி ரேட் வந்து 15% 17% இருந்தது 1952. அந்த சமயத்திலேயே எல்லாருக்கும் ஒரு ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் 1970க்கு அப்புறம் தான் வாக்குரிமையே கிடைச்சிது. அமெரிக்காவில் யூகேல 100 வருட போராட்டங்கள், சஃப்ரஜெட்ஸ் வந்து உயிரையே கொடுத்தாங்க எங்களுக்கு வாக்குகள் வேணும்னு. எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் எல்லாருக்கும் சம உரிமை, இந்த சமத்துவம் வந்து தேர்தலில் கிடைச்சது பார்த்தீங்களா? அதுக்கு உண்மையை நம்ம பெருமைப்படணும். நீங்க வந்து எங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ், ஏன்னா இந்த எதை வச்சு அவங்க தான் அந்த விலைவாசி உயர்வா இருக்கட்டும், ஏன் வேலையில்லை திண்டாட்டத்தின் மூலமா ஃபீல் பண்றது கூட அவங்க தானே. அவங்க மகனோ சம்பாதிக்க முடியல அப்படின்னா அவங்க வீட்டை மேனேஜ் பண்றது பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் தான். ஸோ அவங்களுக்கு தான் இளைஞர்களும் பெண்களும் ஒரே புள்ளியில இணைகிறாங்க, ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. தெரியும். ஏன்னா அந்த பெயின் வந்து நீங்க வீட்டை மேனேஜ் பண்றவங்களுக்கு தானே தெரியும். அந்த பசங்களுடைய கஷ்டங்கள் கூட அம்மாட்ட வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஷீ நோஸ். இப்போ ஏறமான்னு சொல்லுவார்ல, எங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து நம்ம சொல்லவே வேணாம். நம்ம அம்மாட்ட போய் சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம்னா வீட்டோட யார் வேணால் போய் சொல்லலாம், அம்மாட்ட சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம என்ன தான் வந்து திறமையாக போய் சொன்னாலும். ஸோ அவங்களுக்கு வந்து பசங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அஃப்கோர்ஸ் நம்ம இளைஞர்களுக்கு வந்து எல்லா தரப்பட்ட இளைஞர்களுக்கும், நான் வந்து படித்தவர்கள் மட்டும் இல்லை, அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும். இதெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுதானே வந்து ஒரு ஈக்குவாலிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அரசுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வை கடந்து மத அடிப்படையில், சாதி அடிப்படையிலையும் பிரச்சாரம் கூர்மைப்படுத்தப்பட்டது இந்த தேர்தலில். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதான் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனக்கு மிகப்பெரிய கவலை அதுதான் கார்த்திகேயன். வந்து நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால சொல்லுவேன். இந்தியா வந்து 8 முறை ஒலிம்பிக்ஸில் ஹாக்கியில் கோல்டு ஜெயிச்சாங்க இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காம்போசிஷன் ஆஃப் த டீம். அதில் வந்து எல்லா கம்யூனிட்டிஸில் இருந்தும் ரெப்ரசன்டேஷன் இருந்தது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நம்ம வந்து 28-32 நம்ம ஜெயிக்கும் போது டீமில் 7-8 பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ். அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனால் ரெப்ரசன்டேஷன் வேற லெவலில் இருந்தது. உலகத்தையே ஹாக்கி கற்றுக் கொடுத்தோம். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் பார்ட்டிசிபேஷன், சீக்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்மளுக்கு தெரியும். ஒரு சிங்கிட்டேருந்து இன்னொரு சிங்குக்கு பால் போகும், இன்னொரு சிங்கு கோல் அடிப்பாருங்கிற அளவுக்கு அவங்க வந்து டீமில் இருந்தாங்க. அதுமாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் அதர் பார்ட்ஸ். ஈவன் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஹாக்கி சாம்பியன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ். இந்த டைவர்சிட்டி இருக்குல்ல, இது ஸ்போர்ட்ஸில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும். நான் சொல்கிறது மேபி வந்து சில பேர் பூமர்த்தனமாக இருக்குன்னு நினைக்கலாம். இதுதான் உண்மை, இதுதான் நம்மளோட பெருமை. நம்மள்ட்ட இருக்கிற கலாச்சாரம், நம்மள்ட்ட இருக்கிற அந்த பன்முகத்தன்மை, உணவு, மொழி, எல்லா உடை, எல்லாத்துலேயும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கும் வந்து நாகாலாண்டில் இருக்கிறவங்களுக்கு என்னங்க ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்குது. பட் வி ஆர் இண்டியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இணைக்குது இல்லையா? அது வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்குமே கிடையாது. இந்த அளவுக்கு டைவர்சிட்டி உலகத்தில் ஒரு நாடு கூட சொல்ல. அது பிளவுபடுத்தப்பட்டுச்சு இல்லையா? சாதியாக, மதமாக அது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆமா ஆமா. ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ அவங்க வந்து ஓட்டளிக்கிறத சதவீதம் அதிகமாச்சுன்னா, அல்லது அவங்களுடைய, ஏன்னா அவங்க வந்து ஜென்ரலி தேர் நாட் கரப்டட். அவங்க வந்து பணத்துக்காக ஓட்டு போடுற டைப்பு கிடையாது.
ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்னசென்ஸ் ஸ்கூல் காலேஜ் லெவலில் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, அது ரைட்டோ தப்போ அதை அவங்க ஓட்டு போட போறாங்க. எனக்கு பணம் கொடுத்து நான் இவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற மென்டாலிட்டியில் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறபோது அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும், படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். எல்லாத்தையும் விட வந்து இப்போ நீங்கள் அந்த சோஷியல் ஹார்மனி பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட் ஃபைட்ஸ், எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்கூல் காலேஜஸில் வந்து இந்த ஜாதி மதம்லாம் பார்த்து பழகிற டைப் யாருமே கிடையாது. ஜென்ரலாக அவங்க வந்து ஒரு பியூராக தான் இருப்பாங்க. போக போக தான் வந்து அவங்க இந்த பிளவுகள்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. மேபி அவங்க கூட வயசான அதில் ஈடுபடலாம். பட் at the ஸ்டேஜ் ஆஃப் voting as a ஃபர்ஸ்ட் டைம் voter வந்து ஜென்ரலி அவங்களுடைய மனசு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த ஹார்மனி கிடக்கூடாதுங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கண்ட்ரியை யுனைட் பண்ணமே தவிர அது வந்து இன்னும் டிவைட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிவைட் ஆயிருக்கு, நீங்க சொன்ன மாதிரி முன்ன மாதிரி இல்லை. இந்த டிவிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கவலைக்குரிய லெவலுக்கு வந்திருக்குது. அந்த அந்த காயத்துக்கு கொஞ்சம் மருந்து மாதிரி இருக்கணும். ஐ மீன் whoever wins he should or she should try to unite the country. அந்த ரிசல்ட் வந்து பிணைக்கிற ஒரு சக்தியா இருக்கணும். மக்கள் தீர்ப்பு அப்படின்னு ஏத்துக்க மனநிலை வந்துடணும்ன்றீங்க. அஃப்கோர்ஸ் இல்லை, எல்லாருடைய வேலையுமே எல்லாருமே இந்த வந்து நாங்கள் வந்து இந்த தேசபக்தர்கள்னு சொல்றவங்க எது வந்து நாட்டை பிளக்குதோ அதை வந்து பிளவுபடுத்துதோ அதற்கு அந்த வேலையை செய்யக்கூடாது. அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதை செய்யக்கூடாது. நம்ம ஈவன் வாக்குகளுக்காக கூட அதே மாதிரி நம்ம வந்து ஒரு குறுக்கு வழியில் போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வேணும். இப்போ நீங்கள் பணத்தை பற்றி ஒன்று சொன்னீங்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ கேரளாலேருந்து நம்ம வர அருமையான படங்கள் பார்க்குறோம். ஃபஹத் ஃபாசில் படமாக இருக்கட்டும், மஞ்சுவேல் பாய்ஸாக இருக்கட்டும், கொண்டாடுறோம். கேரளாவோட அதிக அளவில் நம்ம கலெக்ஷன் கொடுக்குறோம். ஆனால் அந்த கேரளாவில் ஏன் வந்து வாக்குகளுக்கு பணம் வாங்குறதுலன்னு யோசிக்கிறோம். அந்த அவேர்னஸ் இருக்குது மக்கள்கிட்ட. நீங்கள் வந்து ஒரு எந்த கட்சி போய் கொடுத்தா கூட மேபி அங்கங்கே இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரி கேரளாவில் இந்த பணப்புழக்கம் டியூரிங் எலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டே வந்து கண்ட்ரிக்கு கொடுத்தவங்க கேரளா 1960ல் அது மினிமம் கோட் ஆஃப் கான்டக்ட்னு அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஒரு மினிமம் டிசிப்ளின் நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கணுங்கிற மாதிரி இந்த எலெக்ஷனுக்கே அவங்க அதை கொடுத்தாங்க. அதை நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் யாரை வேணா கேளுங்க, கேரளாவில் இந்த அளவுக்கு பணப்பழக்கம் கிடையாது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் நிற்கிற வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு, அவங்களுடைய செலவழிக்கும் திறன், இதெல்லாம் வந்து அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு. இது மறுக்க முடியாத உண்மை. இது சாதாரண மக்களுடைய சாதாரண மனிதர்களுடைய எலெக்ஷனே கிடையாது. நீங்க வந்து ஜெயிக்கணும்னா உங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்கணும், இவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவுதாங்க செய்வாங்க? ரோட்ல குப்பை போடக்கூடாதுன்னா மனிதர் அந்த மக்களுக்கும் அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. நீ வந்து ராங் சைடில் போகக்கூடாது ரோட்லன்னா எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியும். எவ்வளோ நீங்க கேமரா வைப்பீங்க? அவங்களுக்கு பொறுப்பு இல்லை, கூட்டு பொறுப்பு தான். அப்சல்யூட்லி. ஏன்னா அத்தாரிட்டி மூலமா மட்டுமே இது திருத்திட முடியாது. அந்த பார்ட்டிஸ் கன்சர்ன் should reform themselves and should have some conscience. Taste the Daily.